வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நெக்லஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அன்னைக்கே வந்துட்டு எனக்கு ஒரு 1000 ரூபி வந்து பேலன்ஸ் இருந்தது. அதில் வந்து நான் ஒரு கோல்டு வாங்கினேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதாவது 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கினேன். அது வந்து நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறப்போ உடனேயுமே கேட்பீங்க, இதுக்கு செய்கூலி சேதாரம் போகும், ஒவ்வொரு டைமும் நம்ம இதை வந்து கொடுத்து கொடுத்து எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆச்சுன்னாக்கா நீங்கள் வந்து இதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எனக்கு வந்து லாபமாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். இல்லை எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிதுன்றதையுமே உங்கள்கிட்ட வந்து இப்போ காட்டுறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் காயின் அப்படின்றப்போ நமக்கு வந்து சீல் பண்ணியே வந்துடும். இப்போ இதில் தான், இந்த பர்ஸில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். வாங்குற எல்லா காயினுமே இதில் வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா கார்டு மாதிரி இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக, சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மங்களன்மங்கலில் தான் வாங்குவேன். உங்களுக்கு வந்து எங்கே வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அதுவுமே எந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு வந்து ராசியாக இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு எனக்கு நல்லா கோல்டு சேருது. அதோட வந்து மற்ற கடைகள் கூட வந்து கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வேஸ்டேஜ் வந்து ஓகேவா இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களை வந்து கம்பல் பண்ணலை, உங்களுக்கு எங்கே வந்து கிடைக்குதோ அது மாதிரி வந்து வாங்கிக்கலாம். அதோட 100 மில்லிகிராம் வந்து வாங்குறது பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 கார்டு அப்பப்போ என்கிட்ட பணம் இருக்கிறப்பையெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். பணம் இருக்கிறப்பன்னா இதுக்காக சேர்த்து வச்சும் வாங்கினேன். ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்றப்போ பேலன்ஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அமௌண்ட் ஒரு 500, 600 அப்போ விற்ற ரேட்டுக்கு வந்து ஒரு 500, 600 அப்படி இருந்தால் கூட வாங்க முடிஞ்சுது இந்த 100 மில்லிகிராம். ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து ஒரு 10 கார்டு வந்து வாங்கி வச்சேன் அப்பப்போ. 2024 100 மில்லிகிராம் வந்து வாங்கி வச்சேன். அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 கிராம். அப்போ 10 டைம் வந்து 100 மில்லிகிராமாக வாங்குகிறோம் அப்படின்னா 1 கிராம் கிடச்சிரும் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ அந்த கோல்டு அந்த நெக்லஸ் வந்து எடுக்க போகிறப்போ எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ப்ளஸ் அது கூடவே வந்து இந்த 1 கிராம் 2 கிராம் அப்படியெல்லாம் கோல்டு காயின்லாம் வாங்கி வச்சுருந்தேன்னு சொல்லுவேன் இல்லையா? அதையுமே கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏதாவது பத்தாததுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இது வந்து சும்மா ரேட்டு கேட்டதோட சரி நான் வந்து கொடுக்கல. ஒரு 4, 5 கார்டு மட்டும்தான் கொடுத்தேன். பேலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதோடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்றது, அதாவது எவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி வந்து பார்க்கலாம். இப்போ டோட்டலாக வந்து 2024 இந்த 10 கார்டு வாங்குறதுக்கு எனக்கு வந்து 6542 ரூபாய் வந்து மொத்தமாக ஆணுச்சு. ஆனால் நான் வந்து இந்த காயின் வாங்குற அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு தான் போய் வாங்கினேன். ஸோ அன்னைக்கு வந்து 1 கிராமுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 9945 ரூபாய். அப்போ நான் வந்து டோட்டலாக 2024 6542 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ உள்ள ரேட்டுக்கு எனக்கு 3403 ரூபாய் வந்து லாபம் கிடைச்சிது. அதாவது நான் போடலை, ஒரு 4, 5 கார்டு மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு மொத்த லாபத்துக்கு வந்து சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1 கிராம்க்கே வந்து இந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, இதுலேயுமே வந்து ஒரு சிலர் சொல்லுவீங்க இல்லையா, செய்கூலி சேதாரம் போகுது, ஒவ்வொரு டைமும் செய்கூலி சேதாரம் கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். எனக்கு வந்து இது டோட்டல் பண்ணி பார்க்குறப்போ, ஏன்னா இந்த மாதிரி எழுதி விற்கிற ஹேபிட் வந்து எனக்கு இருக்குது. ஒரு கோல்டு வாங்கினேன்னா அதோடைய கிராம் என்ன, அன்னைக்கு ரேட் என்ன, எவ்வளோ கிராம் எடுத்தோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு காயின் கொடுத்து வாங்கினோமா, அமௌண்ட் கொடுத்து வாங்கினோமா அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து எழுதி வைப்பேன். ஸோ அது மாதிரி எழுதி வச்சதுனால எனக்கு வந்து தெரிஞ்சுது, டோட்டலாக எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள லாபம் இருக்குது, 1 கிராம்க்கே வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி காயின் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2வது நமக்கு ஒரு 10 டைம் வாங்கினோன்னா அதை கொடுத்துட்டும் வாங்க முடியும். ரொம்ப கம்மி அமௌண்ட்டுக்கு வாங்கலாம் அப்படின்றப்போ, இப்போ தீபாவளி கூட வரப்போகுது, அதுக்கெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இப்போ ஒரு பஜாருக்கு வர்றோம், வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம், பேலன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இல்லை கொஞ்சம் சிக்கனமாக இருந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதை வந்து அழகாக அந்த கோல்டு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து கோல்டு காயினும் எடுத்தது மாதிரி ஆச்சு, அதோடைய வேல்யூவும் இருக்க அதிகரிக்கும் அப்படின்றதப்போ நமக்கு வந்து உண்மையாகவே இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு வழியாக வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம.
அது மாதிரி வாங்கினது தான் இந்த கோல்டு காயின். அதுக்கடுத்து 9 கேரட் கோல்டு வந்து திருச்சியில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னும் ஒரு 10, 15 நாள்ல வந்து எல்லா கடைகளுக்கும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு 4, 5 கடையில கேட்டேன். அவங்க வந்து சொன்னது வந்து இன்னும் ஒரு 10, 15 நாள்ல நம்ம கடைக்கே விற்பனைக்கு வந்துரும் அப்படின்றது மாரி சொன்னாங்க. இந்த 9 கேரட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது கூடவே இப்ப நான் ரீசென்ட்டா எடுத்த இந்த கோல்டு நெக்லஸோடைய வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எண்ட் ஸ்க்ரீன்லயும் குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து இந்த 9 கேரட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும்? அத வந்து மறு விற்பனை வேல்யூ இருக்கா? அதுக்கடுத்து அடகு வைக்க முடியுமா? அப்படின்றது மாரிலாம் வந்து நம்ம அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரியான அப்டேட் வந்தது அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். அது கூடவே வந்து இந்த 100 மில்லிகிராம் வந்து வாங்கினதுக்கான பில் டீட்டெயில் ப்ளஸ் அந்த கார்டையுமே இப்போ வந்து பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி போயிட்டு வாங்கினேன். இந்த கோல்டு காயின் வந்து 22 கேரட் அப்படின்றது ஒரு பீஸா நமக்கு வந்து குடுப்பாங்க. இதில வந்து 100 மில்லிகிராம் 100 மில்லி அதோடைய வெயிட் வந்து 100 மில்லிகிராம். இதுக்கு வந்து வேஸ்டேஜும் 1% போடுவாங்க. ஆனா நம்ம வந்து கேஷ் குடுத்து எடுத்தோம்னா, நம்ம எந்தவித வேஸ்டேஜும் இல்லாம கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். இது இந்த 100 மில்லிகிராமுக்கு மட்டும் கிடையாது. நீங்க வந்து 1/4 கிராம் எடுக்கிறீங்க, இல்ல 1/2 கிராம் எடுக்கிறீங்க, இல்ல 1 கிராம், 2 கிராம் இப்படி எது எடுத்தாலும் அதுக்கு வந்து மங்கள பொறுத்தளவுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுவாங்க. ஸோ அத வந்து மனசுல வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் இது. நெறைய பக்கம் வந்து கோல்டு காயினுக்கெல்லாம் வந்து 3%, 4% அப்படியெல்லாம் போடுற கடை எல்லாமே இருக்கு. இந்த திருச்சியிலயுமே அப்படியெல்லாம் நெறைய கடைகள்ல போடுறாங்க. இங்க வந்து வேஸ்டேஜ் இல்ல அப்படின்றதுனால இது வாங்குறதுக்கு வந்து எனக்கு ஈஸியா இருக்கு. இப்போ 100 மில்லிகிராம் அப்படின்றப்போ அதுக்கு 1% வந்து வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா 101 ஆயிடுது இல்லையா? அப்போ அன்னைக்கு ரேட் வந்து ரூ. 9,945 ப்ளஸ் இந்த மாதிரி கார்டு நமக்கு போட்டு கொடுக்கறதுனால ஒரு கார்டில் வந்து சீல் பண்ண கார்டில் வருது. ஏன்னா 100 மில்லிகிராம்ன்றப்போ ரொம்ப மெல்லுசாக இருக்கும், எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். அதை வந்து கேர் எடுத்து வைக்கிறதுமே ரொம்ப இப்போ வீட்டில எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அதுக்கு வந்து கேர் பண்ணி வைக்கணும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி ஒரு கார்டாக இருந்தது அப்படின்னாக்க நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி சீல் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜ் வந்து ரூ. 20 அப்படின்னு போடுறாங்க. டோட்டலாக வந்து ரூ. 1024. அது கூட இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அந்த 1% ரூ. 8.92 அப்படின்றது வந்து அந்த 1%க்கான வேஸ்டேஜ் அதை வந்து கழிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து ரூ. 1015. அதுக்கு வந்து 3% வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து தனித்தனியாக ஏன் போடுறாங்கன்னு கேட்குறீங்க. ஒன்று வந்து இந்த 1.5% அப்படின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி. இந்த 1.5% அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி. இப்படி தனித்தனியாக தான் நமக்கு வந்து போடுவாங்க. டோட்டலாக 3% அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ 15, 15 ரூ. 30 ஆச்சு. அப்போ டோட்டலாக 100 மில்லிகிராம் வந்து எனக்கு வாங்குறதுக்கு ரூ. 1046 அப்படின்றது மாதிரி ஆணுச்சு. நம்ம வந்து வேஸ்ட்டாக இந்த 1046க்கெல்லாம் வந்து தங்கம் கிடைக்குமான்றது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து யோசிப்போம் இல்லையா? இது மாதிரி கிடைக்குது. இப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா ரூ. 1250 கிட்ட வரும். இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கம்மி அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம கிட்ட வந்து தங்கம் வாங்கி வச்சுக்க முடியும். அந்த கோல்டு காயினையுமே இப்போ காட்டுறேன். இதுதான் அந்த காயினு. இது மாதிரி வந்து சீல் பண்ணி வரும். இந்த மாதிரி வந்து ஒரு கவர் பண்ணி வர்றதுனால நமக்கு அந்த ரூ. 20 அப்படின்றது வந்து வாங்குறாங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வெயிட் வந்து 100 மில்லிகிராம். அதுக்கடுத்து பியூரிட்டி வந்து 916, அதாவது 22 கேரட் அப்படின்றது. ஸோ இது மாதிரி வந்து சீல் பண்ணி வர்றப்போ நமக்கு வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காயின் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப மெல்லுசாக தகடு மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்து வைக்கிறது, அதை வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கார்டாக வருதுன்றப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். எத்தனை வச்சுருக்கோன்றதுமே ஈஸியாக நம்ம வந்து கணக்கு வச்சுக்க முடியும். இப்போ இந்த டைம் வந்து 1 தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மந்த்துக்கு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் வாங்கினது. அதெல்லாம் வந்து அந்த பவுச்லேயே வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து அப்பப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்மியான அமௌண்ட் இருந்தால் கூட கோல்டு சேர்க்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இப்போ நான் போட்ட வீடியோவில் கூட இதுக்கு முந்தின வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். 100 மில்லிகிராம்ன்றப்போ நிறைய பேர் அதில் வந்து கேட்டிருக்கீங்க, திருச்சியில் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேருக்குமே தெரியாமல் இருக்குன்றப்போ நம்ம டீட்டெயில்டாக சொல்கிறப்ப அவங்களுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உங்களை கம்பல் பண்ணலை. நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் இப்போ வாங்குறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றதையுமே வந்து உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அந்த ஒரு ரூ. 1000 கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து கோல்டு சேர்க்கணும். ஏன்னா லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சு கோல்டு வாங்கணுன்றது மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து அது முடியாது.
இதுவே ஒரு ரூ. 1000, 1200, ரூ. 300 சொல்லிட்டு அந்த கம்மி அமௌண்ட்டுக்குள்ளே நம்மளால இப்படி ஒரு கோல்டு சேர்த்து வச்சுக்க முடியும். இதுவே ஒரு 10 டைம் வாங்குறோன்னா 1 கிராம் வந்து கோல்டு ஈஸியாக சேர்த்துற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான் இது வந்து நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குன்றவங்க உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் கேட்டு பாருங்கள், இது மாதிரி நம்ம கடையில் வந்து கிடைக்குமா அப்படின்றது மாதிரி கேட்டு பார்த்துட்டு அது நல்ல தங்கம் அப்படின்றப்போ ஈஸியாக இது மாதிரி வந்து சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட்டுக்கு, ஏன்னா தங்கத்தோடைய வேல்யூ இருக்க அதிகரிச்சுட்டே போகுது. இன்னும் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர தீபாவளிக்குள்ளெல்லாம் 1 கிராமுடைய ரேட்டே 13,000 14,000 அப்படியெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ வந்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் 1 மாதம் 2 மாதத்துலேயே நமக்கு வந்து ரூ. 300 400 லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கார்ட்லேயே. ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஒரு கோல்டு சேர்த்தது மாதிரியும் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கிது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்களுமே வந்து இது மாதிரி கோல்டு காயின்லாம் சேவ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.